ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம இப்போ ஒரு சிம்பிளான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அது எந்த பேட்டர்ன்னா நான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த ஹோலுக்கு தேவையான அளவுக்கு லென்த் எடுத்து கேன்வாஸில் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து ஒரு நார்மல் லைனிங் கிளாத்தில் வச்சு ஃபஸ்ட் அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த கேன்வாஸோட எண்டில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இதே டிசைன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கஸ்டமருக்கு வந்து அவங்க மோஸ்ட்டாக இந்த மாதிரி டிசைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க அது கேட்டதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அங்கங்கே நாச்சஸ் போட்டுட்டு அந்த 1/4 இன்ச் உள்ள கிளாத்தை அப்படியே கேன்வாஸ் மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். இந்த ப்ளவுஸ் பேக் நெக் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மேலே போட் நெக் மாதிரி கொடுத்துட்டு அது கீழே இந்த ஹோல் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஒரு சின்னதாக ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேக் நெக் மட்டும் எப்படி மேக் பண்ணுறது மட்டும் காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மேலே வந்து நான் பைப்பிங் கிளாத்தை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உள்ளே போட்ட ஸ்டிச்சஸ் மேலேயே அதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த ஸ்டிச்சும் நம்ம போடுறதும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் இப்போ வந்து சிங்கிள் கைட் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கே எனக்கு கரெக்டாக நம்மளோட பாடி பார்ட்டில் எங்கே அது தேவையோ அந்த இடத்துல நான் பின்னெல்லாம் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அது மாதிரியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம சென்டரில் தான் இருக்கான்னு நீங்கள் 1க்கு 2 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாகவே பண்ணலாம். நான் அப்படி தான் என்னால் வந்து எல்லோரும் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கலாம், 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ்லாம் சொல்கிறாங்க. பட் என்னால் அவ்வளோலாம் தைக்க முடியாது. நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3-4 வேளை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது. இதுவே பெருசாக இருக்கும் எனக்கு. நான் வந்து ரொம்ப நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணுவேன். பண்ணுறதை நீட்டாக பண்ணணும்னு மட்டும் நினப்பேன். அவ்வளோதான், பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ளே விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்டிச்சஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் போய் கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நமக்கு ஃப்யூச்சரில் அது பிரிஞ்சு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச் விட்டாலே போதும். விட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த கர்வாக இருக்க இடத்துலலாம் சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நாச்சஸ் போடும்போது முக்கியமாக அந்த ஸ்டிச்சஸில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நிறையா வாட்டி ஸ்டிச்சஸில் கட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கார்னர்லாம் வரும்போது முடிஞ்சவரெலாம் அந்த எண்டு வரலும் அந்த ஸ்டிச்சஸை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் திருப்பி பார்க்குறேன், எனக்கு பைப்பிங் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு நல்லாவே நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ கிளாத்தெல்லாம் உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நான் ஒரு பின் குத்தி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த கார்னரில் தான் உங்களுக்கு மடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து சேம் ரிப்பேரை வச்சு கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு லைட்டாக பொறுமையாக அந்த பைப்பிங் ஓட்டின மாதிரியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். கிளாத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.
அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அந்த எண்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தப்பு பண்ணால் நம்ம பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம பொறுமையாக பண்ணோம்னா ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் நீட்டாக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். சாரி, ரொம்ப டங் ஸ்லிப் ஆகுது. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த பின்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த கேன்வாஸை வந்து லைனிங்கோடு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஹெம்மிங்கும் பண்ணலாம். நான் அதை வந்து மிஷின்லேயே பண்ண போகிறதுனால மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு லைனிங் ப்ளஸ் அந்த கேன்வாஸ் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஹெம் பண்ணி ஆகணும் கையில். நான் எப்போவுமே இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் வேலைன்றதுனால இதெல்லாம் மிஷினில் பண்ணிவிட்டு நெக்குக்கு நம்ம கொடுக்குற பைப்பிங் மட்டும் அது வந்து கம்மியாக தானே இருக்கும், அது மட்டும் நான் ஹெம்மிங் பண்ணி எடுத்துப்பேன். மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் வேலை குயிக்காக முடிக்கலான்றதை நீங்கள் முன்னவே பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் கிளாத்தெல்லாம் நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடுறேன். எப்போவுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் ஒரு நல்ல நீட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து நெக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அப்படியே நான் ஃபுல்லாக அந்த பேக் பார்ட் ஃபுல்லாகவே நான் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த பார்டர் பகுதி வரும்போது 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. கிளாத் கொடுத்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நெக்கில் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம பைப்பிங் கிளாத்தை வச்சு கரெக்டாக அது மேலேயே அந்த ஆல்ரெடி நம்ம பைப்பிங்கில் ஸ்டிச் போட்டிருப்போம் அது மேலேயே நீங்கள் போட்டுட்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். முடிச்சிட்டேன். நான் இப்போ இதை அப்படியே 1/4 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து இந்த பெரிய ஸ்டிச்சில் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் நீடில் வந்து கையிலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஸ்டிச்சை வந்து எடுத்து விட்டுடலாம். மாற்றிட்டு அந்த கிளாத்தை அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி திருப்பிட்டு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீட்டாக மடிக்க முடியுமோ மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பாருங்கள், எங்கெல்லாம் வந்து கிளாத்து அந்த த்ரெட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்பயே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ப்ளவுஸ் இப்படி தான் முடிச்சிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக நெக் கேட்டிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.